100 ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகும் கம்பீரம் குறையாத சென்னை ராணிமேரி மகளிர் கல்லூரி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. சென்னை மாநகரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இதில் ஒன்று மெரினா கடற்கரை எதிரில் பிரம்மாண்டமாக நிற்கும் பெண்களுக்கான ராணிமேரி கல்லூரி. 1914ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இக்கல்லூரி சென்னை மாநகரில் பெண்களுக்காக துவக்கப்பட்ட முதல் கல்லூரி. உலக அளவில் பெண்களுக்காக துவக்கப்பட்ட முதல் 3 கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. பெண் கல்வி தடை செய்யப்பட்ட காலத்தை தொட்டே எண்ணற்ற தடைகளையும் தாண்டி இன்று ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்களை உருவாக்கி தந்து வருகிறது. சென்னை ராணிமேரி கல்லூரியின் 100ஆண்டு கொண்டாட்டம் திங்களன்று காலை துவங்கியது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். நமக்கு தேவை நம்பிக்கை, பிரகாசமான ஒளி, உண்மை, உழைக்கும் ஆற்றல், உதவும் குணம், மனித நேயம். நாமும் வளர வேண்டும், நம் சமூகத்தினையும் மேம்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை. அதன்படி நடப்போம் என இந்த நேரத்தில் உறுதியேற்போம். உள்ள தூய்மையோடு உழைப்போம், உயர்வோம். 100 ஆண்டு விழா கொண்டாடும் ராணிமேரி கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். 100 ஆண்டு விழா காணும் இந்த கல்லூரியின் இந்த விழா வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ராணிமேரி கல்லூரி வழியாக சென்ற முதல்வர் ஜெயலலிதாவை கல்லூரி நிர்வாகிகள், மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். முதல்வரும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். திங்களன்று துவங்கி ஆண்டின் இறுதியான டிசம்பரில் பிரம்மாண்டமான விழா நடத்த ராணிமேரி கல்லூரி திட்டமிட்டுள்ளது.